ஒரு ஆணின் ஜாதகத்தில் கலஸ்திர ஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு 3ஆம் ஸ்தானம் 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் இடம் மனைவியின் தங்கையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடத்திற்கு 7ஆம் பாவகம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடமானது ஜாதகரின் சின்ன சகலையை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, 3ஆம் அதிபதி பகை நீசம் வீட்டில் இருந்தாலோ, அல்லது 6, 8, 12 தொடர்பு இருந்தாலோ ஜாதகருக்கும் சின்ன சகலைக்கும் ஒத்துப்போகாது. அது அந்தந்த குறிப்பிட்ட தச புத்தி அந்தர காலங்களில் இருக்கும். இதுவே 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள். அதே போலவே ஜாதகரின் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் மனைவியின் மூத்த சகோதரியை குறிக்கக்கூடியது. அதற்கு 7ஆம் இடமான 11ஆம் பாவகம் மூத்த சகலையை குறிக்கக்கூடியது. இந்த 11ஆம் இடத்தின் நிலையையும் 11ஆம் பாவ அதிபதியின் நிலையையும் பொறுத்து மூத்த சகலுடனான உறவு அமையும். இதே போல பெண் ஜாதகமானால் கணவரின் தம்பி மனைவியுடனான உறவு நிலையையும் கணவரின் அண்ணனுடனான மனைவியின் உறவு நிலையும் அறியலாம்.